நண்பர்களே, எங்களுக்கு வந்து தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பொங்கல் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட டேலண்ட்ஸ்லாம் காமிச்சாங்க. இதுலேயே வந்து இந்த தமிழ் கிளாஸ்லாம் போகிறாங்கல்ல, அவங்களும் அந்த கிளாஸ்லாம் சேர்ந்து வந்து ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நிலை 8, நிலை 7, நிலை 6 எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஸ்கிட்டு பண்ணலான்னு இருந்தோங்க. ஸோ அந்த ஸ்கிட்டு தான் இது. இது வந்து பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் நிறையவே எஃபர்ட் கொடுத்தோம். லைக் வந்து நிறைய நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தமிழ் கிளாஸ் அந்த டைமில் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். இது வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்ததுங்க. ஒரு ஃபன்னாகவும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் காமெண்ட்டில். இப்போ வந்து நீங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய். என்னண்ணே எத்தி இருக்கீங்க? அமெரிக்காலே போய் சேர்ந்து வாங்கிட்டீங்களா? இது 21st century. இப்போ வந்து டெக்னாலஜினா அட்வான்ஸா இருக்கு. எப்படி எல்லாம் இருக்குது கூகுள்ல பண்ணாலே தாத்தா நீங்க 2 பேருமே ரொம்ப பண்ணீங்க. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நான் கீதிகா. என்ன ஐடென்டிஃபை பண்ணீங்களா? எப்படி என்ன கேட்டுட்ட? உங்களுக்கு தெரியாம போயிடுமா? நீங்க சின்ன பொண்ணுதே மாதிரி இருக்கீங்க. சின்ன தாத்தா என் பேர் கீர்த்திகா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க தாத்தா மாதிரியே பேசுறீங்களே. போங்க சித்தப்பா, என்ன போய் குட்டி பொண்ணு மாதிரி சொல்லுங்க. என்னுடைய பொண்ணே வளர்ந்துட்டா பாருங்க. அப்புறம் தம்பி என்ன டெய்லியும் எக்ஸசைஸ் தான் பண்ணியா? அட்வான்ஸா இருக்கு. என்னண்ணே நீங்க ட்ரைவ் பண்ண மாதிரி டெய்லி மார்னிங் யோகா நம்ம 2 பேரும் வாட்ஸ்அப்ல அடிக்கடி பேசுவோமே. ஹலோ பெரிய தாத்தா, என் பேர் ஆனந்த். எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு? ஸ்ரீ எப்படி இருக்கீங்களா? 10 வருஷம் இருக்குமா? மாமாவா? பெரிய மாமாவா? ஆமா, சின்ன மாமா. இந்த பாட்டு 10 years மேல இருக்கு. அது ரொம்பவே ஈஸிமா. நீங்க அப்போ வந்த மாதிரிதான் இப்போ குட்டி பண்ணாட்டும் இருக்கேன். உங்க மாமா சின்ன மாமா இதே ஷர்ட் டிசைன் போட்டுக்கிறார். நீ தான் அந்த ஷர்ட்டை செலக்ட் பண்ண. அப்பா ரிலாக்ஸ்பா, இதுதான்ப்பா இப்போ லேட்டஸ்ட் டிசைன். தாத்தாவே நீங்க தான்ப்பா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. சின்ன மாமா பெரிய மாமா எப்படி இருக்கீங்க? அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கிறேன். ஓ ஆஷிஷ், ஹோரிடா கண்ணா. இது என்ன உன் பொண்ணா? ஆஷிஷ் எப்படி இருக்கு? ஆஷிஷ் எப்படி இருக்கீங்களா? எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச? தாத்தா தாத்தா அதை நான் சொல்றேன். இந்த டிஷர்ட்டை பார்த்து இந்த யங் மேன் யார் என்று எங்க அப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்புறம் உடனே என் மாமா வச்சுட்டு ரெகனைஸ் பண்ணிட்டாரு. நீங்க என் அப்பாவோட ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கீங்க தாத்தா. கூல். அட இது தெரியாம போச்சு. இது தெரிஞ்சிருந்தா நானும் வந்து ஷர்ட்டே போட்டுப்பேன். டேய் தம்பி, வேண்டாம் என்கிட்ட சொல்ல. அட நீங்க வேணும்னு சொல்லாதீங்க. ஓ வேண்டா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே. தம்பி டீச்சர் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க தாத்தா. ஆமா தாத்தா, எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஆமாண்டா, எல்லாரும் பார்த்து சந்தோஷத்து இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ஓகே இங்க வாங்க. ஸோ இங்க பாருங்க, நான் வந்து எல்லாரோட பெரிய தாத்தா. அங்க இருக்காங்க என் தம்பி பிரஜன். அவங்க எல்லாருக்கும் சின்ன தாத்தா. அதுக்கப்புறம் எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. ஆஷிஷ் வந்து என்னோட பெரிய தங்கச்சியோட சன். அதுக்கப்புறம் ஸ்ரீ வந்து என்னோட குட்டி தங்கச்சியோட டாட்டர். அதனாலதான் 2 பேருமே என்ன மாமான்னு கூப்பிடுறாங்க. நீ டவுட் கிட்ஸ்? எல்லாம் கசின்ஸா? ஓகே ஓகே, இப்போ நம்ம கிட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்.
என் பேர் சஞ்சனா. நான் ஸ்கூலில் 10வது படிக்கிறேன். ஹாய் சஞ்சனா. என் பேர் கீர்த்திகா. நான் அமெரிக்காவில் 8th grade படிக்கிறேன். ஹலோ, என் பெயர் ஆயுஷ். நான் 10th படிக்கிறேன் மதுரையில். என் பேர் தருண். நான் காலேஜ் 2nd year படிக்கிறேன். ஹலோ, என்ன இருக்கிறாங்க? என் பேர் சம்ரிதா. நான் 8th grade படிக்கிறேன். ஹாய் guys, என் பேர் கனி. நான் 8th grade படிக்கிறேன். அப்புறம் தருண், எங்க சண்டேங்க ஐ மீன் பேரண்ட்ஸ் எங்கப்பா? எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வரல தாத்தா. 2 பேருக்கு ஆஃபீஸில் லீவ் தரல. அதனால என் தங்கச்சி கூட்டிட்டு போக சொன்னாங்க. தாத்தா, I'm glad I came for this marriage. உங்களை பார்த்தது மட்டும் இல்லாமல் என் ஏஜ் குரூப்பில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. நான் என் பேத்திக்கிட்ட ஒரு சேஞ்ச அப்படியா? ரொம்ப கியூரியஸா இருக்கு தாத்தா. ஏதாவது பாசிட்டிவா சொல்லுங்க. பாசிட்டிவ் தான், பெரிய பாசிட்டிவ். இங்க வந்ததுக்கு அப்புறம் எத்தனை ரீல்ஸ் போட்டேன்? ரீல்ஸா? எங்க போன் எங்க வச்சேன்னு தெரியல. மேபி அம்மா கிட்ட இருக்கு. அம்மா, உங்ககிட்ட என்னுடைய போன் இருக்கா? இதுதான் நான் ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்பா எப்படி கரெக்டா நோட் பண்ணீங்கப்பா? ஈஸிமா. என்னடா எங்க போனா ஐசோலேட்டடா போனும் கைமாவே இருப்பாளே, அதான் நானும் உங்க அம்மாவும் நிறைய ஃபீல் பண்ணிட்டேன். இந்த ஃபீல் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். நீங்க நோட் பண்ணதை நானும் நோட் பண்ணுவேன். ஆமா, எல்லாருக்கும் போனை மறந்துட்டு எல்லாருக்கும் நல்லா பேசி நான் கூட இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் பண்ணலாம் இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் பண்ணலாம் தப்ப நினைச்சேன். மை பேட். நாம தான் உங்களுக்கு நல்ல மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். சரியா சொன்னீங்க. ரிலேஷனோட வேல்யூ நம்ம தான் சொல்லி தரணும். என்னதான் ரீல்ஸ் நீட்ஸ் வந்தாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட சேர்ந்து காசிப் பேசுகிற கீழே